மன்னார்குடி ராஜகோபாலசாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சம் கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்றது. கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூரை போல இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் இத்திருத்தலத்தை தட்சிண துவாராகை என்றழைக்கப்படுகிறது. கிபி 1072 1122 முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இக்கோவில் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் மிக பிரம்மாண்ட ராஜ கோபுரம் உள்ளிட்ட 16 கோபுரங்கள் மற்றும் மூலவர் ராஜகோபாலசுவாமி தாயார், செங்கமலத்தாயார் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி உள்ளிட்ட 24 சன்னதிகளும், ஆயிரங்கால் மண்டபம் உள்ளிட்ட 7 பிரம்மாண்ட மண்டபங்கள், 3 பிரகாரங்கள், 9 புனித தீர்த்தங்கள் உள்ளன. கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டிய நிலையில் கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் கும்பாபிஷேகம் தடைப்பட்டது. இதனையடுத்து மன்னார்குடி பக்தர்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்கள் கோரிக்கையை ஏற்ற தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா நடவடிக்கை மேற்கொண்டதன்படி இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த தமிழக அரசு ரூபாய் 2.87 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. அதனுடன் நன்கொடையாளர்கள் மூலம் தரப்பட்ட நிதியும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 15 கோடியில் கோவில் சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்று காலை 9:30 மணிக்கு மேல் 10:15 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாத வெளி மாவட்டங்களில் இருந்தும் லட்சம் கணக்கான பக்தர்கள் வருகை தந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ராஜகோபாலசாமியை தரிசனம் செய்தனர். நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா அவர்களிலே மிக விசேஷமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எல்லாம் மிக அற்புதமான விமானம், ராஜகோபுரம், அந்த விமானங்கள்